சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2 கிரகங்களும் 2 முறை இடப்பெயர்ச்சி ஆகின்றன. நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மீன ராசி. ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எதை செய்தாலும் கவனத்துடன் செய்வதே மிகவும் நல்லது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்பத்திலும் வெளி வட்டாரங்களிலும் பேசும் போதும் எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்து செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலருக்கு பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான சூழல் சிலருக்கு உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி சந்திர பகவான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி விரயஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரர்களுடைய நடவடிக்கைகளை கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. சிலர் புத்திரர்களுக்காக பண செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துர ஸ்தானத்திலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சத்துர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையான அவதிப்படுவோரெல்லாம் கடலில் இருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒரு அன்பு வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் விரிந்த தம்பதிகள் எல்லாம் கொண்டு சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டு தொழிலிலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் 3ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயிர் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயம் பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள்.
தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழலை கூடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். முன்பின் தெரியாதவர்களால் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் சிலருக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களையும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு சிலருக்கு கிடைக்கும். தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பிரயஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.